ஸோ இந்த ஃபேஸ் இந்தியா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பெருசா யூஸ் பண்ணல. ஆக்சுவலி நல்லா தான் போடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஷார்ட் பால் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் மொயின் அலியும் சரி, ரூட்டும் சரி சூப்பரா ஆடி செம்மையா எடுத்துட்டு போறாங்க. டே 4 முடியும் போது 111 ஃபார் 4 இருக்காங்க. ஸோ டே 5ல 208 ரன்ஸ் அடிக்கணும் இங்கிலாந்துக்கு. இந்தியாவுக்கு 6 விக்கெட்ஸ் எடுக்கணும். நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி டிரா வாஸ் நாட் அன் ஆப்ஷன். பட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து இப்போன்னு இல்ல. டே 4 எண்ட்லயுமே கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி டே 5 ஆரம்பிக்கிறாங்க. ரூட் ஸ்பெசிஃபிக்கா வந்து செம்மையா டேக் ஆன் பண்றாரு. விக்கெட்ஸ்லாம் போலங்க. ஒரு 50 ரன் அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. 175 கிட்ட போகுது. சோ இந்த இடத்துல 175 ஃபார் 4 இருக்கு. தே ஆர் இன்ச்சிங் வெரி வெரி க்ளோசர் டுவர்ட்ஸ் டார்கெட். 144 டு வின் தான் இருக்கு அப்படின்றப்போ டோனி வந்து ஒரு கேம்பிள் பண்றாங்க. பிஃபோர் த லஞ்ச் அவர் வந்து இஷாந்த் சர்மாக்கு இன்னொரு ஓவர் கொடுக்குறாங்க. சரிங்களா? லைக் வந்து ஸ்டார்டிங் ஸ்பெல்லாம் போட்டாரு, பெருசா விக்கெட் எடுக்கல. பட் இஷாந்த் சர்மா அந்த நேரத்துல ஐ திங்க் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இஷாந்த் சர்மாக்கு இன்னொரு ஸ்பெல் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த இன்னிங்ஸ் இந்த மேட்சே ஹிஸ்டாரிக்கா மாறினதுக்கு காரணமே வந்து அந்த இன்சிடென்ட் தான். இஷாந்த் சர்மாட்ட போயிட்டு தோனி சொல்லியிருக்காரா, நீ வந்து ஷார்ட் பால் போடு. இந்த ஒரு ஓவர் ஷார்ட் பால் போட்டோம்னா கண்டிப்பா லஞ்சுக்கு முன்னாடி ஓவர். சரிங்களா? இந்த ஓவர் ஷார்ட் பால் போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னும்போது இஷாந்த் சர்மா சொல்லியிருப்பாரா, இல்ல இது வந்து ஷார்ட் பால் போடுற மாதிரி எனக்கு தெரியல, அவுட் ஆக மாட்டாங்க, நார்மலான வேற மாதிரி போடலாம் அப்படின்னு இருப்பாரா. அப்ப தோனி வந்து நீ ஷார்ட் பால் போடு, உன் ஹைட்டுக்கு வந்து விக்கெட் விடுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கூட பார்க்காம பின்னாடி போயிருவாராம். அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா அதே மாதிரி வந்து ஷார்ட் பால் போடுவாரு. மோயின் அலியுமே வந்து ஷார்ட் பால்ல வந்து விக்கெட் விழும். லஞ்சுக்கு முன்னாடி ஓவர் கரெக்டா மோயின் அலி அவுட் ஆவாரு. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 175 ஃபார் 5 அப்படின்னு இருக்கும்.